ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா, இவங்க உங்கள் வர்ஷா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பாப்பாவுக்கு ஊசி போட தான். ஊசி போட்ட பிறகு போட்டாங்கன்னு சொல்கிறேன். நம்ம மேட்டுப்பாளையத்துலேயே இருக்குது ஆரம்ப சுகாதாரம் மையம்னு. அங்கே தான் நான் வந்திருக்கேன். அங்கே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. போட்டு முடித்ததுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க, எத்தனை போட்டாங்க என்ன ஏதுன்னு அதை பற்றி பார்க்கலாம். வர்ஷா, ஏய் பொம்மைக்கு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பியா நீங்க? பாருங்க, எடுக்கிறேன் தெரிஞ்சவன ஓடி வரா பாருங்க. சேட்டையா உனக்கு? பயம் இல்லையா? எங்கே போனாலும் எதையாச்சும் ஏறிக்கிட்டு விழுந்தா என்ன பண்ணுறது? டைல்ஸ் எல்லாம் பாருங்க, இப்போவும் அடம் முடிக்க என்னென்ன வேலை பண்ணுறா பாருங்க. அவங்க பிடிச்சி போகிறாங்களாமா. ஆறு இது ஆறு அச்சப்போ அச்சப்போ யாரு? சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த நர்ஸ் கோட்ரஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. பாப்பாவுக்கு ஃபைனலி ஊசி போட்டாச்சு. எத்தனை ஊசி தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளை அழுதா ரொம்ப. 2 ஊசி, வலது கையில் 1, அதுக்கப்புறம் இடது காலில் 1, அதுக்கப்புறம் இது மருந்து கொடுத்தாங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊசி போட்டால் காய்ச்சல் வரும்ல, அதனால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்னா தூங்கிட்டுருக்கா. பார்க்குறீங்களா? இதை பார்த்தீங்கல்ல எப்படி தூங்கிட்டுருக்கான்னு, தவக்க குட்டி மாதிரி நல்லா தூங்கிட்டுருக்கா பிள்ளை. ஊசி போட்டிருக்குல்ல, அதனால் பிள்ளை தூங்கிட்டுருக்கா. தூங்கினா நல்லாயிருக்கும் கொஞ்சம் உடம்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்க லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. இனி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் பாய்.